ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்களா? வீக்கெண்டில் ஒரு ஷார்ட் கேட்டவே போகணுன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ரொம்ப க்ரௌட் இல்லாமல் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக நல்ல வியூ இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். திம்மப்பனபெட்டா. யூஸ்வலாக நான் ஒரு ட்ரெக்கை கிடையாதுங்க. இது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரெக். இந்த இடம் பெங்களூரில் 65 to 70 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ராம்நகராங்கிற பிளேஸில் குட்டுகல்லூரில் இருக்குது. ஸோ ராம்நகராலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா அங்கே இருக்குது. நாங்கள் வீக்கெண்டில் போனோம், பட் ஸ்டில் வீக்கெண்ட்லேயும் அங்கே க்ரௌடே இல்லை, ஃபுல் எம்டி அண்ட் என்ஜாயபிளாக இருந்துச்சு. இங்கே போகணுன்னா கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கிளம்பி போனீங்கன்னா செம்ம வியூ அண்ட் செம்ம வெதரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அங்கே கீழே வரைக்கும் போகும்போது உங்களுக்கு பேஸ் ஏரியாவில் வெஹிக்கிள் பார்க்கிங் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வண்டி ஸ்மூத்தாக போயிடும். நாங்கள் போன டைமில் சில பேர் பைக்கை ஹில் மேலேயும் எடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. ஐ டோன்ட் ஃபீல் தட் மச் சேஃப் தேர். அது மேபி ரொம்ப அட்வென்ச்சரஸாக வேணும்னு நினைக்கிறவங்க மேபி சேஃப் அண்ட் கேர்ஃபுல்லாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வெஹிக்கிள் பார்க் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே திம்மப்பன சுவாமி டெம்பிள் தான் ஒன்று இருக்குது. பெருமாள் சுவாமி இருந்தாங்க. ஸோ நாங்கள் போன டைமில் அங்கே அன்னதானம்லாம் வழங்கிட்டு இருந்தாங்க. ஐம் நாட் ஷுர் தட் டெய்லியும் அவங்க கொடுப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற மலையில் ஏறி நம்ம போனோம் அப்படின்னா பெஸ்ட்டு வியூ கிடைக்குங்க. அங்கேருந்து ட்வின் ராக்ஸ் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே ஏறி போகிறதுக்கு ஸ்டெப்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹைக்கிங் ஃபீல்டாக கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த ட்வின் ராக்ஸ்க்கு நம்ம மாறி போகணும் அப்படிங்கிறப்ப தான் அங்கே ஃபுல்லாக ஸ்லைடு, ஸ்லோப்ஸு, இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ட்ரெக் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ராக்ஸ், அன்ஈவன் பார்ட்ஸ், நிறையா முள் இருந்துச்சு, நம்ம பார்த்து க்ரியேட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் ஃபுல் ஆஃப் க்ரீனரி அண்ட் பயங்கர சில் கிளைமேட் வெதர். இட் வாஸ் வெரி நைஸ். நாங்கள் ஒரு 11 o'clock 12 o'clock ஏறும்போது கூட அங்கே பெரிதாக வெயிலெல்லாம் வரல, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறையா அங்கேருந்து வியூஸ் சூப்பராக இருந்துச்சு, க்ளவுட்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்ததுங்க. அதனால் அங்கே ஆல்சோ ஒரு டெம்பிள் இருந்தனால இட் வாஸ் நாட் ஒன்லி அ ட்ரிப்பாக இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல் டெம்பிள் விசிட் மாதிரியும் இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தர் விசில் வச்சுட்டு நிறையா பேர்த்து கைட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இட் வாஸ் ஃபெல்ட் வெரி சேஃப் தேர். எஸ்பெஷலி ரெயின் வந்திருந்தால் ராக்ஸ்லாம் வெட்டாகி அங்கே இருக்கிற மட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட் ஆகி நமக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். வெதர் ப்ளசண்ட்டாக இருக்கிற டைமில் க்ரௌடும் கம்மியாக இருந்தனால வி என்ஜாய்டு லாட். ஐ திங்க் இந்த மாதிரி பிளேஸஸ்க்கு நம்ம போனோன்னா பெங்களூரில் வீக்கெண்ட்லேயும் நமக்கு க்ரௌட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பெங்களூருக்கு இவ்வளோ க்ளோஸாக இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ராக்கி லேண்ட்ஸ்கேப் இருக்குன்னு ஹானஸ்ட்டாக எனக்கு தெரியாதுங்க. அண்ட் இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரெக் அண்ட் மை ஃபேவரட் ட்ரிப் ஆயிடுச்சு. ஐ தாட் ஆஃப் ஷேரிங் திஸ் ஸோ தட் நிறையா பேர் இங்கே இருக்கீங்க, நீங்களாம் போகணுன்னு நினைப்பீங்க, என்ன பிளேஸுக்கு போகணுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இட்ஸ் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டால் ஐ ஹாவ் டு ஷேர் ஒன் திங். ஐ ஹாவ் அ 2-year kid அண்ட் நான் அவளை எடுத்துகிட்டு தான் நாங்கள் போனேன். It was just little adventurous and it was so beautiful. She also enjoyed a lot. Mostly நான் ட்ரெக் போகும்போது அவளை நான் கேரி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஃபன் எக்ஸைட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.